இந்த ஆண்டு மாசி மகம் மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் காலை 8:17 மணி துவங்கி மார்ச் 3ஆம் தேதி அன்று காலை 8:07 மணி வரை மகம் நட்சத்திரம் உள்ளது. ஆனால் மார்ச் 2ஆம் தேதி அன்று மாலை 6:29 மணிக்குத்தான் பௌர்ணமி துவங்குகிறது. மார்ச் 3ஆம் தேதி அன்று மாலை 5:52 வரை பௌர்ணமி திதி உள்ளது. மகம் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டே மாசி மகம் கொண்டாடப்படுவது வழக்கம் என்பதால் மார்ச் 2ஆம் தேதியே மாசி மகம் தினமாக கருதப்படுகிறது. மாசி மக தீர்த்த பரிகாரம். மாசி மகத்திற்கு முதல் நாள் இரவே பரிகாரம் செய்வதற்கு ஒரு சின்ன பித்தளை சொம்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் சுத்தமான குடிக்கின்ற தண்ணீர் ஊற்றிக்கொள்ள வேண்டும். அந்த தண்ணீரில் வில்வ இலை, துளசி இலை, கொஞ்சமாக சந்தனம், வேப்ப இலை, மஞ்சள் தூள், இந்த 5 பொருட்களையும் போட்டு கலந்து குலதெய்வத்தை வேண்டி பூஜை அறையிலேயே ஒரு தட்டு போட்டு மூடி வைத்து விட வேண்டும். மறுநாள் காலை எழுந்து இந்த தண்ணீரை அப்படியே குளிக்கின்ற தண்ணீரோடு கலந்துவிட வேண்டும். வலது கை ஆள்காட்டி விரலால் அந்த தண்ணீரில் ஹரி ஓம் என்ற வார்த்தையை எழுதிவிட வேண்டும். பிறகு கிழக்கு பார்த்தவாறு நின்று இந்த தீர்த்தத்தை கொண்டு தலைக்கு குளித்துவிட வேண்டும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த தீர்த்த நீரில் காலையில் குளித்துவிட வேண்டும். இந்த தீர்த்தத்தை தலையில் எடுத்து ஊற்றும் போது ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் என்று 3 முறை சொல்லிவிட்டு ஆதி கும்பேஸ்வரா போற்றி, ஆதி கும்பேஸ்வரா போற்றி, அம்மா பராசக்தி போற்றி போற்றி என்று சொல்லி புனித நீராடி விட வேண்டும். அவ்வளவுதான். நாம் தெரியாமலும் அறியாமலும் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு உடனடியாக கிடைக்கும். புனித நீராடிய புண்ணியமும் நம்மை வந்து சேரும். கும்பகோணத்தில் இந்த மாசி மக திருவிழா பிரசித்தியாக நடைபெறுகிறது. அந்த கும்பகோண கோவிலில் இருக்கும் ஈசன் இந்த ஆதி கும்பேஸ்வரர் தான். குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் வந்து விளக்கு ஏற்ற வேண்டும். குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும். அவரவர்களின் வீட்டு பக்கத்தில் பழமையான சிவன் கோவில், முருகன் கோவில், அம்பாள் கோவில், பெருமாள் கோவில், இது எது இருந்தாலும் அந்த கோவிலுக்கு சென்று அந்த தெய்வத்திற்கு உகந்த பொருட்களை வாங்கி கொடுத்து கோவிலில் விளக்கு போட்டு வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் குடும்பத்தில் இருக்கும் தீராத துன்பங்கள் தீரும் என்பது நம்பிக்கை. அதோடு புனித தீர்த்தங்களில் எல்லா நாட்களிலும் நீராடலாம் என்றாலும் குறிப்பிட்ட நாட்களில் நீராடுவது சிறப்பானதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மகாமக குளத்தில் நீராடுவதற்கு அமாவாசை, பௌர்ணமி, மாதப்பிறப்பு, வெள்ளிக்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம், சிவராத்திரி, மாசி மகம், மகாமகம் ஆகிய நாட்கள் சிறப்பானதாகும். புனிதமான மகாமக தீர்த்தம் கும்பகோணத்தில்